புதுவை சுகாதாரத்துறையின் தற்போதைய செயல்பாடுகள், மருத்துவ சேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் முக்கிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அமைச்சரவை கூட்டறையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஏகேடி ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுவையில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் சிகப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைகளை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவது குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவினங்களை திரும்ப பெறும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தட்டுப்பாடின்றி அனைத்து வகையான மருந்துகளும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை முதல்வர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மருந்து விநியோகத்தில் எந்தவித குறைபாடும் ஏற்படாமல் தொடர்ந்து கண்காணிக்கவும், பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் வழங்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய தரமான மற்றும் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கில் சுகாதாரத்துறையின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கொலை திட்டத்துடன் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்ததுடன் நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கத்திகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த மே 29ஆம் தேதி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திரம் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி தப்பி சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடைபெற்ற பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த 510க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் மர்ம நபர்கள் ஆட்டோவில் வந்து வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முத்திகல்பேட்டை டிவி நகரை சேர்ந்த எழில் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் குமரகுருப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த தகடு சத்யா மற்றும் ஆனந்த் ஆகியோருக்கு இடையே நீண்டகால முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரியவந்தது. ஆனந்தை கொலை செய்யும் நோக்கில் தகடு சத்யா தனது கூட்டாளிகளுடன் இணைந்து நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டம் குறித்து தகவல் அறிந்த பெரியகடை காவல்துறையினர் ஏற்கனவே தகடு சத்யாவை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இருப்பினும் அவர் தயாரித்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகள் அவரது கூட்டாளிகளிடம் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவற்றில் ஒன்றை பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சீனி என்கின்ற சிவச்சந்திரன் எடுத்து சென்ற போது குறிவைக்கப்பட்ட நபரை தாக்குவதற்கு பதிலாக பொக்லைன் இயந்திரத்தின் மீது வீசியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதற்கிடையில் ஆனந்தை கொலை செய்யும் நோக்கில் லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே ஆயுதங்களுடன் ரவுடி கும்பல் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு திடீர் சோதனை நடத்தினர். போலீசாரை கண்டதும் சிலர் தப்பியோட முயன்றனர். இதில் 4 பேர் தப்பி சென்ற நிலையில் 6 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அவர்கள் சீனியன் என்ற சிவச்சந்திரன், சிங்கிரி கோயிலை சேர்ந்த குமரன், பிள்ளைத்தோட்டம் கஜபதி என்கின்ற வினோத், சாரம் பாலா என்கின்ற சிவபாலன், முத்தியால்பேட்டை வெங்கடேசன் என்கின்ற நரிசூடன் உள்ளிட்டவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் குமரகுருப்பள்ளம் வினோத், சின்னநரிமேடு மணிகண்டன், ஏம்பலம் சசி மற்றும் பிள்ளைத்தோட்டம் கார்த்தி ஆகியோர் தலைமறைவாக இருப்பதும் போலீசார் விசாரணையில் கண்டறிந்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த வைக்கப்பட்டிருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகள், 3 கத்திகள், 5 செல்போன்கள் மற்றும் ஒரு ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் எழில் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றச்சாட்டாளரான தகடு சத்யாவை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் மீண்டும் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.
தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கும்பல் மோதல்கள், வெடிகுண்டு வீச்சு மற்றும் கொலை முயற்சி சம்பவங்களால் லாஸ்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் கொலை திட்டத்துடன் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடி கும்பலை கைது செய்துள்ள போலீசாரின் நடவடிக்கை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களை கைது செய்ய தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. புதுவை அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் குடிபோதையில் சொகுசு கார் ஓட்டி சென்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து 6 பேர் கொண்ட இளைஞர்கள் குழு புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அவர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் மது அருந்தியத பின்னர் சொகுசு காரில் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆர்கே நகர் பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உயிர் சேதமோ பொதுமக்களுக்கு காயமோ ஏற்படாதது அதிர்ஷ்டவசமாக கருதப்படுகிறது. இருப்பினும் பல இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. விபத்தை நேரில் கண்ட பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து காரில் இருந்தவர்களை மடக்கி பிடித்து கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதற்கிடையில் காரில் பயணித்த 6 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மீதமிருந்த 3வரை பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்துக்குள்ளான சொகுசு காரை அரியாங்குப்பம் போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் இணைந்து அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் தப்பி சென்றதாக கூறப்படும் மற்ற 3வரையும் தேடி வருகின்றனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட இந்த விபத்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 2வரை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பாரதிதாசன் வீதியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தர் வீதியைச் சேர்ந்த கார்த்தி ஆகியோர் உடல்நலக்குறைவு காரணமாக புதுவை அரசு மருத்துவமனையில் தீவிர இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவல் அறிந்தவுடனே சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று இருவரையும் சந்தித்து அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களை சந்தித்து நோயாளிகளின் தற்போதைய உடல்நிலை மற்றும் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து சிறப்பு மருத்துவ வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் உடல்நிலையில் தொடர்ந்து கவனம் செலுத்தி சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் நோயாளிகளின் உறவினர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ சிகிச்சை தொடர்பாகவோ அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டாலோ எந்த நேரத்திலும் தம்மை தொடர்பு கொள்ளலாம் என உறுதியளித்தார். நோயாளிகள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்ற தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த மனிதநேய நடவடிக்கைக்கு நோயாளிகளின் குடும்பத்தினரும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு 3 முக்கிய திட்டங்களை கொடுத்த மத்திய அரசுக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளித்த புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சியின் பரிசாக புதுவையின் முன்னேற்றத்திற்காக 3 முக்கிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் உள்துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் 2 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தட்டாஞ்சாவடி பகுதியில் நவீன தகவல் தொழில்நுட்ப பூங்காவும், வில்லியனூர் வட்டத்திற்கு உட்பட்ட கரசூர் பகுதியில் சிறப்பு பொருளாதார மண்டபம் அமைக்கப்பட உள்ளன. சுமார் 2000 கோடி முதலீட்டை ஈர்க்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். மேலும் தொழில் வளர்ச்சி, முதலீட்டு அதிகரிப்பு, ஏற்றுமதி மேம்பாடு, பொருளாதார முன்னேற்றத்துக்கான இத்திட்டங்கள் பெரும் பங்காற்றும். புதுச்சேரியில் அதிக போக்குவரத்து நெரிசல் நிலவும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை வரையிலான சாலைகள் பொதுமக்கள் நீண்ட காலமாக கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி 3.87 கிலோமீட்டர் நீளமுடைய மேம்பால திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்.
தற்போது இத்திட்டத்திற்கான இறுதி நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இப்பட்டாலியனுக்காக கட்டுமான நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டு பணிகளை துவங்குவதற்கான நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளன. இத்திட்டம் நிறைவேறுவதன் மூலம் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைக்கப்பட்டு பொதுமக்களின் பயண நேரமும் சிரமங்களும் வெகுவாக குறையும். அதேபோல் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 50 கோடி ரூபாய் ஒருமுறை நிதி உதவியும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 30 கோடி ரூபாய் வரை மத்திய அரசு வழங்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 1007 புதிய பணியிடங்கள் உருவாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கிய பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். புதுவையில் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு மாத காலத்திற்குள் பல்வேறு மக்கள் நலன் வளர்ச்சி திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி வருவதன் மூலம் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு தனது செயல்திறனை மீண்டும் நிரூபித்துள்ளதாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் குமரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் முதல்வர் ரங்கசாமி தனது முந்தைய ஆட்சி காலங்களிலிருந்தே புதுமையான மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தி பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு மாநில வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருகிறார். தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டியும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் மனதில் தனித்த இடத்தை பெற்றுள்ளார். அதன்படி செல்வமகள் திட்டத்தின் கீழ் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு தொகை, குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை, கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசின் நிதியுடன் மாநில அரசின் கூடுதல் உதவி சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஆறுதல் நிதி, சமையல் எரிவாயுவிற்கு மானியம், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிலேயே முன்னோடியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதையும், ஆதி திராவிட மகளிர் மின் வாகனம் வாங்க 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற முதல்வர் ரங்கசாமியின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் வகையில் தற்போது தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பது மாநில வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என கூறியுள்ளார். இறுதி வரை செய்யப்பட்டதுடன் பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் விரிவாக்கமாக மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களும் மாநில அரசின் செலவில் காமராஜர் நலவாழ்வு உறுதிப்பாடு திட்டத்தில் இணைக்கப்பட்டு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவின உதவி வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் ரங்கசாமியின் தற்போதைய ஆட்சி காலமும் மாநிலத்தின் பொற்கால ஆட்சியாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகத்தில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சவுகான் உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலாளர்கள், அதிகாரிகள் ஏற்றுக்கொண்ட பின்னர் உறுதிமொழியை அரசு செயலர் முத்தம்மா தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது போலீசாரை கண்டதும் தப்பியோடிய மது பிரியர்களை சினிமா பாணியில் துரத்தி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் பொது இடங்களில் மது அருந்துவது, போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஐஜி ஷாலினி சிங் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வார இறுதி நாளான நேற்று தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்திருந்தனர். கடற்கரை பகுதிகள், சுற்றுலா தலங்கள், முக்கிய சாலைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் பொது இடங்களில் யாரேனும் மது அருந்துகிறார்களா என்பதை கண்காணிக்க காவல்துறையினர் சிறப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். உதயஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளரை செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சுப்பையா சாலை, அண்ணா சாலை, புசி வீதி, கடற்கரை சாலை, பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டனர். ரோந்து பணியின் போது பல்வேறு இடங்களில் பொது இடங்களில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை போலீசார் கண்டறிந்தனர். காவல்துறையினரை பார்த்ததும் சிலர் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர்.
ஆனால் அவர்களை விடாமல் துரத்திய போலீசார் பலரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளில் போலீசார் ஓடி பிடிக்கும் காட்சிகள் திரைப்பட காட்சிகளை நினைவூட்டும் வகையில் இருந்ததால் அவை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் பொது இடங்களில் மது அருந்திய குற்றத்திற்காக 7 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி நகரம் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் அடிப்படையில் ஒரு நாளில் 100க்கும் மேற்பட்டோர் மீது பொது இடங்களில் மது அருந்திய குற்றச்சாட்டின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறுகின்றன. விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் உழைப்பு சுரண்டல், குறைந்தபட்ச கூலி அமலாக்கமின்மை, அப்ரெண்டிஸ் சட்ட மீறல்கள் மற்றும் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து சிஐடியு சார்பில் தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பல்வேறு இணைப்பு சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு மாநில துணைத் தலைவர் முருகன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தொழிற்சங்க நிர்வாகிகள், எம்ஆர்எஃப் தொழிற்சாலைகள் அப்ரெண்டிஸ் சட்டம் முறையாக பின்பற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினர். அப்ரெண்டிஸ் சட்டத்தின் படி ஒரு தொழிலாளரை ஒரு ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சியாளராக வைத்திருக்க அனுமதியுள்ள நிலையில் சில தொழிலாளர்கள் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பயிற்சியாளர் என்ற பெயரில் பணி அமர்த்தப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு நிரந்தர பணி வழங்காமல் மாதம் 10,000 ரூபாய் அளவிலான உதவித்தொகை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இது தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் செயலாக இருப்பதுடன் சட்டத்தின் நோக்கத்திற்கே முரணானது என்றும் வலியுறுத்தினர். மேலும் குறைந்தபட்ச கூலி வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலாக மாதம் 7,000 முதல் 8,000 வரை வழங்கப்பட்டது மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. தொழிலாளர்களை பொருளாதார ரீதியாக, சேதராப்பட்டு ரீதியாக பாதித்து வருவதாக சிஐடியு நிர்வாகிகள் தெரிவித்தனர். சேதராப்பட்டு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட தொழிற்பேட்டை பகுதிகள் செயல்படும் சில நிறுவனங்களில் கூலி உயர்வு மற்றும் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தும் தொழிலாளர்கள் மீது நிர்வாகங்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பயிற்சி காலத்தை முடித்த தொழிலாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும். தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களின் அரசின் மாற்றியமைக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கொளஞ்சியப்பன், தினேஷ்குமார், விஜயகுமார், மதிவாணன், ராமசாமி, பச்சமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில குழு உறுப்பினர்கள் தாமோதரன், பாலமுருகன், கந்தன், மின்னல் ராஜா, பொய்யாமொழி, விஜய், மனோகர், இணைப்பு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், தொழிலாளர்கள், ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி அருகே திருக்கனூர் கர்ப்பமாக இருந்த செல்ல பிராணி பூனைக்கு கிராம மக்கள் ஒன்று கூடி வளைகாப்பு நடத்திய சம்பவம் ஆச்சரியத்தையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருக்கனூர் அருகேயுள்ள மணவெளி முருகன் கோவில் வீதியை சேர்ந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டில் ஜின்சு என்ற பெண் பூனையை செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றனர். 1.5 வயதான இந்த பூனை அந்த குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி தெருவில் வசிக்கும் மக்களுக்கும் மிகவும் பிரியமானதாக மாறியுள்ளது. அப்பகுதி குழந்தைகளின் வீடுகளுக்கு அடிக்கடி சென்று அவர்களுடன் விளையாடுவது ஜின்சுவின் வழக்கமாக இருந்து வந்தது. குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களிடமும் அன்பை பெற்றிருந்த ஜின்சு தற்போது கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதையடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு விழாவை போலவே ஜின்சுக்கும் சிறப்பான வளைகாப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்கு கார்த்திகேயன், ரூபி தம்பதியினரும் முழு ஒத்துழைப்பு வழங்கினர். விழா கோலம் பூண்ட வீடு வளைகாப்பு விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டது. ஜின்சுவுக்காக தனியாக நாற்காலி அமைத்து அதில் அமர வைக்கப்பட்டது. முருகன் கோவில் வீதி மட்டுமின்றி கிராமத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களும் நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பிடித்த உணவுகளுடன் வந்த பொதுமக்கள் ஜின்சுவிற்கு மிகவும் பிடித்த உணவுகளான மீன், இறால், சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை தயார் செய்து கொண்டு வந்தனர். மேலும் பெண்கள் பூ, வளைகள், வாழைப்பழம், பலாப்பழம், தேங்காய், பப்பாளி, ஆப்பிள், அவித்த காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை தட்டு வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து விழாவை சிறப்பித்தனர். நலங்கு, ஆரத்தி, பிரார்த்தனை விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் ஜின்சுவுக்கு பூ, பொட்டு, சந்தனம், குங்குமம் வைத்து நலங்கு செய்தனர். தொடர்ந்து ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் புளியோதரை, எலுமிச்சை சாதம் உள்ளிட்டவை கலவை சாத வகைகளாக படைத்து வழிபட்டனர்.
இந்த வினோதமான வளைகாப்பு விழாவில் கார்த்திகேயன் ரூபி தம்பதியினரின் உறவினர்கள், நண்பர்கள், அப்பகுதி குழந்தைகள், கிராம மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்தவர்களுக்கு நினைவு பரிசாக பிளாஸ்டிக் டப்பாக்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பங்கேற்ற அனைவரும் ஜின்சுவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற்று ஆரோக்கியமான குட்டிகள் பிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய்தனர். செல்லப்பிராணி மீது மக்கள் கொண்டுள்ள பாசத்தையும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான அன்பு உறவையும் வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த வினோத வளைகாப்பு விழா திருக்கனூர் பகுதியில் நிகழ்ச்சியையும் பரபரப்பான பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் அன்னையர் தின விழா கருத்தரங்கம், மக்கள் கவியரங்கம் நடைபெற்றது. இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் அன்னையர் தின விழா கருத்தரங்கம் மற்றும் கவியரங்கம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. நிறுவனர் வடுகை கண்ணன் தலைமை தாங்க சிறப்பு தலைவர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவில் சிறப்புரையாற்றினார். செயலாளர் கார்த்தி உட்பட தமிழறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். பின்னர் கவிதை வாசித்த அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை அரசின் அமைச்சரான மல்லாடி கிருஷ்ணராவ் உடல்நலக்குறைவு காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை பெற்றார். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் பரிசோதனை முடிவுகள் அனைத்தும் இயல்பான நிலையில் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு சாதாரண ஜலதோஷம் மற்றும் இருமல் பாதிப்பு மட்டுமே இருப்பதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் அவர்களின் பரிந்துரையின்படி தேவையான மருந்துகள், மாத்திரைகளை பெற்றுக் கொண்டார். மேலும் சில நாட்கள் ஓய்வெடுத்து சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் கவலைப்பட வேண்டிய எந்தவித பாதிப்பும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதால் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் விரைவில் தனது வழக்கமான அரசு பணிகளில் முழுமையாக ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஞானமேடு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் ஞானமேடு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழா மாலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தக்கால் நட்டு 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று மாலை அம்மனுக்கு செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு மாலை மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் அலகு குத்தி, கார் கட்டி இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஞானமேடு பஞ்சாயத்தாரர்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.